இன்னைக்கு ஸ்கூல்ல என்னாச்சு தெரியுமா? என்னம்மா ஆச்சு? என்ன மிஸ் ஒரு 3 பேர் வேலைக்கு வச்சாங்கண்ணா. ஏன் என்னாச்சு? என்ன தப்பு பண்ண? ஏதோ ஃபீஸ் கட்டல அப்படி சொல்லி. காலையிலேருந்து வியாபாரமே ஆகலையே, அப்புறம் எங்கேருந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது? ஒரு நாள்னா சரி, வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 30 நாள் இப்படி இருந்தா? இந்த சைடு ஏர்போர்ட் போகலாமா ப்ரோ? போகலாம். யாராச்சும் ஒருத்தர் கூட என் கடையில் நின்று பொருள் வாங்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஏன் தப்பு இல்லை, இந்த சமுதாயம். காசு இருக்கவனை இறங்கி வர மாட்டான் எப்போவுமே, இல்லாதவன் தான் இறங்கி போகணும்ல. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரில. ஏய் தம்பி, பப்பாயா இருக்காடா? பப்பாயா இல்லைண்ணா. வாட்டர் இருக்கா? கிளம்புடா. மச்சி, கிரேப்ஸும் பைனாப்பிள் தான் வாங்கணும்னு சொன்னீங்க, அதான் அந்த கடையில் இருக்கே. டேய், நம்ம கார் எடுத்து இங்க வாங்குறதுனா நம்ம பிரஸ்டீஜ் என்னடா ஆகும்? யோசிடா. நீ என்னடா திடீர்னு இங்கே வாங்க சொல்ற? நானே சும்மா உனக்கு கலாய்க்க தான் கேட்டேன் இருக்கான்ட்டு. எனக்கு தெரியும் அங்க அது இருக்காதுன்ட்டு, தெரிஞ்சேதான் கேட்டேன். இல்ல மச்சி, இங்க காஸ்ட் கம்மியா இருக்கும், அதனால தான் சொன்னேன். காஸ்ட் அதிகமா இருந்தா குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இந்த வெயில்ல நம்ம இன்னும் வாங்கணுமா? எந்த மடையன்டா சொன்னா அவங்களுக்குலாம் தரமான பொருள் தரதுக்கு தேவை நல்ல மனசுடா. அதை போய் சூப்பர் மார்க்கெட்டில் தேடினா கிடைக்குமா? முடியலடா, இதுக்கு மேலே முடியாது, சுத்தமாக முடியாது. இதுக்கு ஒரே பதில், நான் எடுத்த முடிவு தப்பு தான். அதுக்கு மழையே என்னை பார்த்து பரிதாபப்பட்டாலும் நான் எதிர்பார்க்கல. கம்மியான காசுக்கு நல்ல பொருளை தரணும்னு நினச்சதை தவிர நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம்? எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தினம் தினம் அவங்க விதியோட சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரியாமல் இந்த முடிவை எடுத்துட்டேன். சாரி. காற்றில் ஊஞ்சல் கட்டும் தூசி, நாம் இந்த நீரில் வாழ்க்கையோட்டும் நீர்ப்பூச்சி, நாம் இந்த காம்பில் காமத்தின் ருசி, காதல் கண்ணீரில் சிலந்தி, காதல்